எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மகா சங்கட சதுர்த்தி இல்லைங்களா, அதனால் காலையிலே எழுந்து சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி மாதுளம்பழம் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி இல்லாமல் நேற்றுக்கு ரொம்ப அதிகமாக முல்லைப்பூ பூத்திருந்ததுங்க. ஜாதி மல்லியும் முல்லையும் நிறைய பூத்திருந்தது. நல்லா திருப்தியாக சாமிக்கு உதிரிப்பூ போட்டு பூஜை பண்ணி விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு பின்னாடி பிள்ளையார் கோயில் இருக்குது. ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் நல்லா கிராண்டாக பூஜை பண்ண வச்சுருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க. சரி, அங்கே ஈவினிங் பூஜைக்கு போகலாம் அப்படின்றதுனால காலையிலே பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி பையனுக்கு காலையில் தோசையும் கார சட்னியும் அரைச்சி கொடுத்து விட்டாச்சுங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டா. மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா முருங்கைக்காய் சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு முடித்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு விதை போட்டிருந்தேன். அது எப்படி முளைச்சிருக்குன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க பாருங்கள். இந்த டப்பில் ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி தாங்க கொஞ்சம் வெந்தயம் விதைச்சி விட்டேன். இந்த செடிலாம் நட்டுருக்கேன் பார்த்திங்களா, வெண்டைக்காய் செடி. இந்த சைடில் அந்த பக்கமும் எங்கள் ஷெட்டு பக்கமும் இன்னொரு டப்புலேயும் போட்டிருக்கேன், அதையும் காட்டுறேன். இதெல்லாம் மிளகா ஒரு இடத்துல விதைச்சி அதை நாத்தான எடுத்து இந்த பக்கம் நட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வெண்டைக்காய் முதல்ல குட்டி குட்டியாக உங்களுக்கு காட்டினோம் பார்த்திங்களா, முளைச்சி வரும்போது அந்த செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த பாவக்காய் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டின சின்ன கொடியாக ஏறி இருந்தது. இப்போ எவ்வளோ பெருசு நல்லா கொடியாக மேலே ஏறி இருக்கு பாருங்கள். நல்லா ஜன்னல் மேலே ஒரு காய் பெருசாக வந்திருக்கு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா நீட்டு பாவக்காங்க. இது தட்டிலே முளைச்சி வந்ததுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த விதை தான் அப்படியே நட்டு வச்சேன். நல்லா மாடி வரலும் ஏறுது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நாளுக்குள்ளே வெண்டைக்காயும் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் காய்ச்சா கூட போதுங்க. எவ்வளோ நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த சைடு காட்டுறேன் பாருங்களேன். இதை விட அதே மாதிரி இது மீஷோவில் வாங்கி போட்டேங்க இந்த லோட்டஸ் விதை. இங்கே பாருங்கள், இந்த இஞ்சி முளைச்சிருக்கு நல்லா. இந்த வெந்தய செடி பாருங்களேன், எவ்வளோ கொச 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 நல்லா வந்திருக்கு பாருங்களேன். மொத்தமே ஒரு கரண்டி இது தாங்க இருக்கும். ஒரு சாம்பார் செய்கிற கரண்டி ஒரு விதை தாங்க போட்டேன். எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். இஞ்சியும் நல்லா வளைஞ்சி வந்திருக்கு. இதே ரோட்டில் இருந்த தக்காளி செடி எடுத்துகிட்டு நட்டுருக்கேன். அதுவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வேஸ்டான டப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வீட்டிலே இந்த மாதிரி விதைச்சிக்கலாம். இந்த வெந்தயம் மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாய்க்கு தாங்க விதைச்சிருப்பேன். 10 ரூபா வெந்தயம் தான் விதைச்சிருக்கேன். ஆனால் இது முளைச்சிதுன்னா நல்லா சின்ன சின்ன கட்டே 20 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு மருந்து இல்லாமல், சரிங்களா, கெமிக்கல் மருந்து எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் விளையிறது அதை பறித்து சாப்பிடும்போது மன திருப்தியும் அவ்வளோ இருக்குங்க. சரிங்களா, அதனால் எல்லார் வீட்லேயும் சின்ன இடமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டப்புக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பொருளை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வீட்டிலையே விதைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாடி தோட்டம் கூட வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுலேயும் முடக்கத்தான் கீரையிலேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. மாதத்துக்கு 2 வாட்டி, 15 நாளுக்கு ஒரு வாட்டி முடக்கத்தான் கீரை எனக்கு ஒரு கிண்ண கீரை கிடச்சிரும். சரிங்களா, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி
வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.